हरे नमामो कृष्ण माता जी, प्रणाम माता जी। हरे कृष्णा। नमामो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्यपदाय निधाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामतारिणे नमामो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada की जय। இப்போ பூர்ணத்தின் வைபவம் 10வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கிறோம் பகவத்கீதையில. அதுல 34வது ஸ்லோகம். மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்சப விஷயதாம் கீர்த்தி ஸ்ரீர் வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதி ஷமா. நானே எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம், உருபாக்குவை அனைத்திற்கும் உற்பத்தியாளனும் நானே. பெண்களில் புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி மற்றும் பொறுமையும் நானே. சோ வைபவம் அப்படின்னா அவருடைய சிறப்புகள் பற்றி இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவானுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு 100% யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. சோ அதுல ஒரு சாம்பிளா நம்மளுக்கு இங்க சிலவற்றை மட்டும் சொல்றார். அர்ஜுனன் மூலமாக அதை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அர்ஜுனனுக்கு சொல்லுவதன் மூலமாக அந்த பகவத்கீதையில பகவான் எல்லாருக்குமே உபதேசம் பண்றார். சோ இங்க எப்படி அவர் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார், அவரது வைபவங்கள் சிறப்புகள் என்னன்னு அவரே சொல்றார். ஏன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது அவருக்கு மேல. அதனால தன்னை பற்றி தானே கூற வேண்டிய நிலையில பகவான் தன்னுடைய சிறப்புகளை சொல்றார். மனிதன் பிறந்த உடனேயே ஒவ்வொரு நொடியும் மரணம் அடைகிறான். சோ பிறந்ததுல இருந்தே ஆயுள் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், முட்டாள்களாக பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். என்னமோ இன்னைக்குதான் பிறந்த மாதிரி. ஆனா நம்ம ஆயுள் போயிட்டு இருக்குது, நம்ம மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு புரியாம, அதற்கான முயற்சியை எடுக்காம சாதாரண மனிதர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வாறாக மரணமானது எல்லா உயிர்வாளிகளையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷம் போக போக என் மரணத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமா கடந்துட்டே இருக்கேன். அதை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் மரணம் இருக்கு. மரணம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதனால்தான் அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ஆண்டுகள் தவம் பண்ணி பிரம்மாட்ட வரம் கேட்பாங்க. பிரம்மா சொல்லுவார், எனக்கே 100 வருஷம் கழிச்சு மரணம், நான் எப்படிப்பா உனக்கு மரணம் இல்லாத வாழ்வு தர முடியும், அதனால நீ போய் விஷ்ணுவை வழிபடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மரணம் எல்லா உயிர்வாளிகளையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டுள்ளது. ஆனால் அதன் இறுதி தாக்குதலே பொதுவாக மரணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மரணம் கிருஷ்ணரே. வருங்கால வளர்ச்சியை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களும் 6 அடிப்படை மாற்றங்களை ஏற்கின்றன. அவை பிறக்குது, வளருது, சில காலம் இங்க வசிக்கிறாங்க, அப்புறம் இனவிருத்தி செய்யறாங்க, அப்புறம் முதிர்ச்சி அடைகிறாங்க, கடைசியில இறந்து போயிடுறாங்க. இவற்றில் முதன்மையானது கருவிலிருந்து வெளியில் வருவதாகும். அது கிருஷ்ணரே. அந்த முதல் தோற்றமே வருங்கால செயல்கள் அனைத்திற்கும் ஆரம்பம். ஸோ கருவிலிருந்து வெளியில வந்த உடனே வருங்கால செயல்கள் அனைத்திற்கும் நாம ஆரம்பமா அங்க தொடங்குறோம். குழந்தையா இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அம்மாட்ட பால் குடிச்சு, சோ அது அப்படியே ஆரம்பிக்குது. சோ இங்க 7 இயல்புகள்: புகழ், அதிர்ஷ்டம், அழகிய பேச்சு, ஞாபக சக்தி, அறிவு, உறுதி, பொறுமை. இது பெண் பாலா கருதப்படுகிறது. ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றில் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவன். அறிவு இருந்தா, உறுதி இருந்தால், பொறுமை இருந்தால், பேச்சு, ஞாபக சக்தி இதெல்லாம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க புகழடைவார்கள். சோ ஒருவன் இவற்றை முழுமையாக அல்லது இவற்றில் சிலவற்றை பெற்றிருந்தால் அவன் புகழத்தக்கவன் ஆகிறான். ஒருவன் நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவனும் புகழத்தக்கவன் ஆவான். பக்குவமான மொழி என்பதால் சமஸ்கிருதம் மிகவும் புகழ் வாய்ந்தது. மிக உயர்ந்த மொழிகள்லயே சமஸ்கிருதம் நம்பர் 1 சொல்லப்படுது. ஏன்னா அது மிகவும் பழமையானது.
சோ அது பக்குவமானது. சோ நேர்மையான மனிதன் என்ற பெயரை பெற்றால் அவன் புகழத்தக்கவன். பக்குவமான மொழின்னா சமஸ்கிருதம். ஒரு விஷயத்தை படித்த பிறகு அதனை ஒருவனால் நினைவில் கொள்ள வைக்க முடிந்தால் அவன் நல்ல ஞாபக சக்தி, ஸ்மிருதி அருளப்பட்டவனாக கருதப்படுகிறான். சோ நிறைய பேரு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நல்ல ஞாபகம் வச்சிருப்பாங்க. சிலருக்கெல்லாம் அந்த ஞாபகம் மறதி, எதுவுமே சீக்கிரம் ஞாபகம் இருக்காது. சோ அப்படி அந்த நல்ல ஸ்மிருதியோட இருக்கிறவன் அதிர்ஷ்டசாலி. பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி பல்வேறு புத்தகங்களை படிப்பதற்கான திறன் மட்டுமன்றி அவற்றை புரிந்து கொண்டு தேவைப்படும் போது செயல்படுத்துவதற்கான திறன் அறிவு, மேதா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த திறன் அறிவு திறமற்ற நிலையிலிருந்து வெளிவருவதற்கான திறன், உறுதி அல்லது திடம், திருத்தி அப்படின்னு சொல்லப்படுது. முழு தகுதியும் பெற்றவன் துள்ளாமலும் பணிவுடனும் பெருந்தன்மையுடனும் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமல் துக்கத்தில் துவண்டு விடாமல் சமநிலையில் இருந்தால் அவன் பொறுமை, அதாவது ஷமா எனும் ஐஸ்வர்யத்தை பெற்றவனாகின்றான். இங்க ஜட உலகில பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா, பகவான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்பம் வரும்போது துள்ளுவாங்க, தலகால் புரியாம அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்க. ஆனா துன்பம் வரும்போது ரொம்ப துவண்டு போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சூசைடு பண்ணி இப்படி எத்தனையோ வகை கேசஸ் பார்த்திருக்கோம். அப்ப இங்க இங்க பகவான் என்ன சொல்றார்? பெருந்தன்மையுடன் இருந்து, அதாவது முழு தகுதியை பெற்றவன் பணிவுடனும் பெருந்தன்மையுடன் இருந்து மகிழ்ச்சியில் துள்ளாமல் துக்கத்தில் துவண்டு விடாமல் நியூட்ரலா சமநிலையோட அப்படி பொறுமை காப்பவன் அவன் ஷமா எனும் ஐஸ்வர்யத்தை பெற்றவனாகின்றான். அடுத்தது ஸ்லோகம் 35. பிருகத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாம் அகம் மாசானாம் மார்க சீர்ஷோ அகம் ருதுர்நாம் குசுமாகர. சாமவேத மந்திரங்களில் நான் பிருகத் சாமம், கவிதைகளில் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கசீசர், நவம்பரிலிருந்து டிசம்பர் வரைக்கும், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம், பருவங்களில் நான் மலர்கள் நிறைந்த வசந்த காலம். சோ சாமவேதம், வேதங்களில் நான் சாமவேதம் அப்படின்னு பகவான் சொல்றார். சாமவேதம் எப்படிப்பட்டதுன்னா தேவர்களால் துதிக்கப்பட்ட பகவானை பற்றிய பாடல்கள் நிறைந்ததுதான் சாமவேதம். அத்தகைய பாடல்களில் ஒன்றான பிருகத் சாமம் நள்ளிரவில் பாடப்படுவதும் இனிமையான ராகத்தை உடையதும் பிருகத் புராணம். அந்த பிருகத் சாமம் அப்படிங்கிற வேதம் நள்ளிரவில் பாடுவாங்க, இரவுல. சோ ரொம்ப இனிமையா இருக்கும். கந்தர்வர்கள் அவங்கெல்லாம் இதுதான் பாடிட்டே இருப்பாங்க, எப்பவும் பகவானை பற்றி துதி பாடிட்டே இருப்பாங்க. இப்ப சமஸ்கிருதத்துல கவிதையை ஒழுங்குபடுத்த பல்வேறு இலக்கண விதிகள் இருக்கு. அது பெரும்பாலானது நவீன காலத்தில் கவிதைகளை போன்று எதுகையும் மோனையும் இல்லாமல் மனம் போன போக்கில் எழுதப்படுபவை அல்ல. இதெல்லாம் ஆரம்பத்துல பகவானால் சிறப்பாக படைக்கப்பட்டது. ஆனா இப்ப எல்லாம் அது மனம் போன போக்குல படைக்கப்படுது. அப்ப சிறப்பு வாய்ந்த அத்தகைய கவிதைகளில் தகுதி வாய்ந்த பிராமணர்களால் ஜெபிக்கப்படும் காயத்ரி மந்திரம் மிகவும் பிரபலமானது. காயத்ரி மந்திரம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இறையுணர்வை அறிவதற்கான மந்திரம் என்பதால் பரம புருஷரின் பிரதிநிதியாகும். சோ காயத்ரி மந்திரம் இது சத்தியம் பரம் தீமகி. தீமகி அப்படின்னா வணங்குகிறேன். இது எங்க யூஸ் பண்ணப்படுது? காயத்ரி மந்திரத்துல. இப்ப காயத்ரி மந்திரம் யாரால சொல்லப்படுது அப்படின்னா பிராமணர்களால். காயத்ரி மந்திரம் பிராமணர்கள் மட்டும்தான் சொல்லணும். அதுவும் தீட்சை வாங்கி காயத்ரி மந்திரம் சொல்லணும், எல்லாருமே சொல்லக்கூடாது. காயத்ரி மந்திரம் மௌனமா சொல்லணும். நிறைய கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. நம்ம சாதாரண மந்திரங்களை படித்து ஒப்பிப்பது மாதிரி காயத்ரி மந்திரத்துல பண்ணக்கூடாது. சோ இது இறையுணர்வை அறிவதற்கான மந்திரம் என்பதால் பரமபுருஷரின் பிரதிநிதியாகும். இந்த மந்திரம் ஆன்மீகத்தில் முன்னேறிய நபர்களுக்கானது. இதனை ஜபிப்பதில் வெற்றியடைபவன் இறைவனது தெய்வீக நிலையில் நுழையலாம். ஜட இயற்கை விதியின்படி சத்துவகுணத்தில் தன்மையை பெற்று ஒருவன் பக்குவமான நபராக நிலைத்திருக்கும் போது
அவன் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் தகுதியுடையவன் ஆகின்றான். தமோ குணத்தில் இருக்கிறவங்களோ ரஜோ குணத்தில் இருக்கிறவங்களோ காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதற்கான தகுதியே கிடையாது. வேத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமானதான இந்த காயத்ரி மந்திரம் பிரம்மனின் சப்த அவதாரமாக கருதப்படுகிறது. காயத்ரி மந்திரம் வந்து பிரம்மனோட சப்த அவதாரமா சொல்லப்படுது. சீட பரம்பரையின் மூலம் உபதேசிக்கப்பட்டு அது வருகின்றது. மார்கசீஷ மாதத்தின் போது இந்தியாவில் வயல்களில் அறுவடை செய்யப்பட்டு மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவதால் அந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. பருவங்களில் சிறந்த வசந்த காலம் உலகெங்கிலும் விரும்பப்படுகிறது. ஏனெனில் இது மிகவும் வெப்பமானதும் அல்ல, மிகவும் குளிரானதும் அல்ல. மேலும் பூக்கள் மரங்களும் இப்பருவத்தில் பூத்து குலுங்குகின்றன. கிருஷ்ணருடைய லீலைகள் சம்பந்தமான பற்பல உற்சாகங்கள் வசந்த காலத்தில் வருகின்றன. எனவே பருவங்களில் மிகவும் மகிழ்ச்சியானது. முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரதிநிதியாகவும் இது கருதப்படுகின்றது. காலங்களில் நான் வசந்தம். அவர் வந்து அந்த வசந்த காலத்துல பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். எனவே பருவங்களில் ரொம்ப மகிழ்ச்சியானது முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் பிரதிநிதியாக இங்க சொல்லப்படுது. அடுத்தது ஸ்லோகம் 36. யூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ்மி நாம் அகம் ஜயோஸ்மி அஸ்மி வியவசாயோ அஸ்மி சத்வபதாமகம். ஏமாற்றுபவர்களில் நான் சூது, ஒளிர்பவற்றில் நான் தேஜஸ், நானே வெற்றி, நானே தீரசிகள், நானே பலவானின் பலம். பலம் மிக்கவர்களோட பலம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, ஒருத்தருக்கு அறிவு இருக்குது, அது எங்கிருந்து வந்தது? அழகு இருக்கு, எங்கிருந்து வந்தது? எல்லாமே பகவான் கொடுக்கறது தான். அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால நல்ல பலம், நல்ல செல்வம், நல்ல கல்வி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இங்க ஒரு விஷயம் நாம பார்க்கணும். எல்லாமே கிடைச்சாலும் கூட கிடைக்காத ஒருத்தனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறது. அவனுக்கு எதையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே பகவானோட நினைவுல அவனுக்கு இருக்கிற மாதிரி அகிஞ்சன கோச்சர, அவனுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா எதுவுமே இல்லாம நார்மலா இருந்தா கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீ கோலவேச்ச ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கிய சகா ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாழை இலைகள், வாழைத்தார் இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கிறது தான் அவரோட வேலை. அவரோட குடிசை பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் படுத்தாருன்னா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஓட்ட குடிசை. ஆனா அவர் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அதிகமா சம்பாதிக்கணும், கழுத மாதிரி ஓடணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. ஆனா வீட்டுல இருந்துட்டே அவர் என்ன பண்ணுவார், நாமங்களை எல்லாம் ஓதிட்டே இருப்பார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய அந்த வாழைப்பழம் இலையெல்லாம் திருடிட்டு போயிடுவார். கிருஷ்ணர் எப்படி திருடினார் வெண்ணையா, அது மாதிரி. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, கம்மி விலைக்கு கேட்பாரு. இப்போ நார்மலா 4 ரூபாய்க்கு தான் அவர் கட்டுப்படி ஆகும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு அதை 1 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு. அப்ப சுவாமிஜி, நானே வந்து இங்க ரொம்ப எளிமையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன் என்னை எப்படி சோதிக்கிறீங்க? நீங்க ஒரு பிராமணர், அதுவும் இல்லாம சன்னியாசி, காவிய வேஷ்டி கட்டிருக்கீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா யாருக்குமே நான் இதை விற்கிறதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீ என்ன பண்ற, குடிசை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அந்த குடிசைக்குள்ள போறார். ஆனா அந்த பார்த்தா வானம் அப்படியே தெரியுது. அந்த குடிசைக்குள்ள சாமானம் இருந்தது அப்படின்னா, ஒரு மண் சட்டி இருந்தது, அதுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தாரு, அதுக்கு ஒரு தட்டு குப்பை போகாம இருக்கிறதுக்கு, அதுக்கு மேல இந்த ஒரு டம்ளரும் இப்ப இவங்க கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் சாமானுங்க தான். சாரி, அப்ப பிளாஸ்டிக் சாமான் இல்ல. சோ ஒரே ஒரு குடம், அதை மூடுறதுக்கு ஒரு தட்டம்,
ஒரு டம்ளர். அவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவுக்கு அவ்வளவு பக்தி பண்ணினார், பகவானுக்கு அவ்வளவு பக்தி பண்ணினார். அதனால சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கிற சகாவானார். அப்போ மகாபிரகாச லீலையின் போது அவர் ஸ்ரீவாஸ் பிரபு ஸ்ரீவாஸ் பிரபு அவர் வீட்டுல வந்து நடத்திட்டு இருப்பார். அப்ப அவர் சொல்லுவார், உனக்கு என்ன தோற்றத்துல நான் காட்சி அளிக்கிறோம் சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. அவருடைய பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு யாருக்கு என்ன தோற்றம் வேணுமோ அதெல்லாம் அவர் வந்து காமிச்சு கொடுத்தார். ஸ்ரீராமராகவும் லக்ஷ்மணராகவும் அவர் வந்து மச்ச கூர்மா வராக நரசிம்ம என்ன தோற்றத்தை நீங்க பாக்குறீங்களோ நான் உங்களுக்கு அந்த காட்சி தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த மகா பிரகாச லீலையின் போது மட்டும் தன்னை வெளிப்படுத்தினார். சோ இங்க வந்து பகவான் சொல்றார், ஏமாற்றுக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க போயிட்டேன். எந்த ஸ்லோகம் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? 36 மாதாஜி, 36. சரிங்க. வெற்றியாளர்களில் வெற்றி அவரே, ஒளிர்பவைகளின் ஒளியும் அவரே, தனது சக்தியை காட்ட விரும்புபவர்களில் அவரே முதன்மையானவர், தீரச் செயல்கள் செய்பவர்களில் அவரே மிகப்பெரிய தீரர், பலவான்கள் மத்தியில் அவரே மிகப்பெரிய பலசாலி. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபோது அவரை பலத்தால் மிஞ்ச யாராலும் முடியவில்லை. தனது குழந்தை பருவத்திலேயே அவர் கோவர்த்தன மலையை தூக்கினார். ஏமாற்றுவதில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, ஒளியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, வெற்றியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, தீரச் செயல்களில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது, வலிமையிலும் அவரை யாரும் மிஞ்சவும் முடியாது. சோ எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் 1 டாப். யாராலையும் அவரை மிஞ்ச முடியாது. சோ தீரச் செயல்கள் செய்யல. சின்ன வயசுலயே என்ன பண்ணார், நிறைய அசுரர்களை கொன்று குவிச்சார். மக்களை காப்பதற்காக அவர் என்ன பண்ணார்னா நிறைய அசுரர்களை கொன்று அவங்களெல்லாம் காப்பாத்தினார். அது மட்டும் இல்ல, அவர் தன்னோட சுண்டு விரல்ல கோவர்த்தன மலையை தூக்கி எல்லாருக்கும் கொடையா பிடிச்சார். ஏமாற்றுறதுல எவரை யாரும் மிஞ்ச முடியாது. அதனால தான் என்ன பண்ணாருன்னா குருச்சேத்திர போர்க்களத்துல அவர் வந்து இப்போ யாரு துரியோதனனோட மச்சான் யாரு, அந்த தங்கையோட கணவன் அஸ்வத்தாமங்களா? ஜெயத்ரதன். ஜெயத்ரதனை வந்து மாலை முடியறதுக்குள்ள கொன்னுடணும், இல்லைன்னா தீக்குளிச்சுக்குவேன்னு அர்ஜுனன் சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கல்லாட்ட ஆடுறாங்க. ஜெயத்ரதனை ஒளிச்சு வச்சிடுறாங்க. சோ இன்னைக்கு அர்ஜுனன் கண்ணில் பட்டாதானே கொல்லுவான், நீ வந்து ஒளிஞ்சுக்கோ, அப்ப மாலை நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சோ ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியல அர்ஜுனனால. அப்ப கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா மாலை நேரம் முடிஞ்ச உடனே அவன் வெளியில வந்துருவான். அதனால சூரியனே மறைச்சிடுறார் மதியமே. சூரியனை மறைஞ்ச உடனே இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, ஓ மாலை நேரம் வந்துருச்சு, நீ போற முடிச்சிடலாம். அந்த காலத்துலதான் 6 மணிக்கு மேல போர் புரிய மாட்டாங்க அப்படின்னுட்டு ஜெயத்ரதனை வெளியில கொண்டு வந்துடுறாங்க. திருதராஷ்டிரன் எல்லாம் வெளியில கொண்டு வந்த உடனே அர்ஜுனன் இங்க அவரை கொன்னுடுறார். சோ பகவானுடைய ஏற்பாடுதான் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் தான் இந்த ஏமாத்துத்தனம் பண்ணினாரு அப்படின்னு. ஆனா நம்ம ஈசோ உபனிஷத்துல படிச்சிருக்கோம் 8வது ஸ்லோகத்துல, சுத்தம் அபாவ வித்தம் அப்படின்னு. பகவான் வந்து அபாவ வித்தம் அப்படின்னா அவர் செய்கின்ற எல்லா செயல்களுமே மங்களகரமானது, எதுவுமே வந்து தீயது கிடையாது. அபாவ வித்தம் அப்படின்னா அவர் பாவங்கள் அற்றவர். ஏன்னா பகவான் செய்கின்ற எல்லா செயல்களுமே தூய்மையானது. பகவானுக்கு வந்து பாவங்கள் எல்லாம் சேராது. ஏன்னா அதற்கு அப்பாற்பட்டவர், திவ்யமானவர் அவர். இப்போ எப்படி சூரியன் வந்து மலத்தில் மேல விழுந்தாலும் மலம் தூய்மை அடையுதோ தவிர அந்த கதிர்கள், சூரியனோட கதிர்கள் அதனால அசுத்தமாகாது.
அது போல பகவான் வந்து எந்த செயல் செய்தாலும், அவர் திருட்டே செய்தாலும், பொய்யே பேசினாலும், ஏமாற்று ஏமாற்று வித்தை பண்ணினாலும் எல்லாமே நல்லதுக்குதான். சோ அவர் வந்து பாவங்களற்றவர், தூய்மையானவற்றில் தூய்மையானவர். அதனாலதான் அவரோட மந்திரம் சொல்ல சொல்ல நாம தூய்மை அடைகிறோம். இப்ப பலவான்கள் மத்தியில மிகப்பெரிய பலசாலி, அவர் பலத்தை யாருமே மிஞ்ச முடியாது. அது போல வெற்றியில் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. வெற்றி அப்படின்னா பகவானுக்கு தான். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, சில சமயம் தோல்வி அடைகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குவார். இப்போ சினிமால போனீங்கன்னா ஹீரோ உடனே அவருக்கு வந்து வில்லனை அடிச்சு கொன்னு கதை முடிச்சிருவாங்க. அப்படி கதை முடிச்சுட்டா அவங்களுக்கு ஓடாது, படம் ஓடாது. என்ன பண்ணுவாங்க, படம் தொடங்கி 3 மணி நேரம் அந்த ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுவான், உதப்படுவான், ஏமாந்து போயிடுவான், அப்புறம் கடைசியா ஜெயிச்சிருவான். கடைசியா அப்பாடா இவனுக்கு தான் நீதி வந்தது, இவனுக்கு தான் வெற்றி அப்படின்னு எல்லாருமே மனசுக்குள்ள நிம்மதியா அந்த படத்தை பார்த்த திருப்தியில வெளியில போவாங்க. அது போல இங்க பகவான் என்ன பண்றார், தன்னுடைய குழந்தைகள் அவரை வந்து விளையாடணும் விரும்புறாங்க. இப்ப உங்க உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அம்மா என்ன பண்றா, நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு. அம்மா கேள்வி தெரியாத இடம் இருக்கேன்னு அந்த குழந்தை முன்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கும் சோஃபா கடியில. ஆனா அம்மா தெரியாத மாதிரி வீடு ஃபுல்லா தேடுவா. சோ அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது போல பகவான் கிட்ட பகவான் கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க இல்லையா வில்லன்கள், பகவான் கிட்ட சண்டை போடுற வில்லன்களை இவர் வந்து அவங்க வெற்றி அடைகிற மாதிரி ஒரு இன்பத்தை கொடுப்பார். ஏன்னா அவன் அதுக்கு தானே ஆசைப்பட்டான், அத்தனைக்கும் ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வெற்றி கொடுக்கிற மாதிரி பகவான் தோல்வி அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனா கடைசியில பகவான் தான் வெற்றி அடைவார். அப்ப தீர செயல்களில் அவரை யாரும் அவர் மிஞ்ச முடியாது, வலிமையிலும் அவரை யாரும் மிஞ்ச முடியாது. ஸ்லோகம் 37. விருஷ்ணீனாம் வாசுதேவோ ஹஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய முனீனாம் அப்யஹம் வியாச கவீனாம் உஷனா கவி. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. விருஷ்ணி குலத்தவர்களில் நான் வாசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனிவர்களில் நான் வியாசர், பெரும் சிந்தனையாளர்களில் நான் உஷனா. பொருளரே, பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே. பலதேவர் கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம். கிருஷ்ணர் பலராமர் இருவருமே வசுதேவருடைய மைந்தர்களாக தோன்றியதால் இருவரையும் வாசுதேவர் என்று அழைக்கலாம். மற்றொரு கண்ணோட்டத்தின்படி கிருஷ்ணர் ஒருபோதும் விருந்தாவனத்தை விட்டு விலகுவதில்லை என்பதால் மற்ற இடங்களில் தோன்றும் கிருஷ்ணரின் ரூபங்கள் அனைத்தும் அவரது விரிவுகளே. கிருஷ்ணரின் முதல் விரிவங்கம் என்பதால் வாசுதேவர் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல. பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்தில் உள்ள வாசுதேவர் என்னும் பெயர் பலராமரை பல தேவரை குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலமாகிய பலதேவரே வாசுதேவருக்கு மூலமாவார். பகவானது முதல் நிலை விரிவுகள் ஸ்வாம்ச சுய அம்சங்கள் என்றும், அவரது இரண்டாம் நிலை விரிவுகள் விபினாம்சம் பின்ன அம்சங்கள் என்றும் அறியப்படுகின்றன. பாண்டுவின் மைந்தர்களில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்ற பெயரால் புகழ் பெற்றவன். மனிதர்களில் மிகச்சிறந்தவரான அவன் கிருஷ்ணருடைய பிரதிநிதி ஆவான். வேத ஞானத்தின் சான்றோராக விளங்கும் முனிவர்களில் வியாசர் மிகச் சிறந்தவர். ஏனெனில் இந்த கலியுகத்தைச் சேர்ந்த சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படி அவர் வேத ஞானத்தை பல்வேறு வழிகளில் விளக்கினார். மேலும் வியாசர் கிருஷ்ணரின் ஒரு அவதாரமாக அறியப்படுகிறார். எனவே அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி. எல்லா விஷயங்களையும் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்கள் கவி எனப்படுகின்றனர். அத்தகு கவிகளில் ஒருவரான உஷனா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குருவாக விளங்கினார். அவர் மிகச்சிறந்த அறிஞராகவும் வருங்காலத்தை யோசிக்கும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தார். இவ்வாறாக சுக்கராச்சாரியர் கிருஷ்ணரது வைபவங்களின் மற்றொரு பிரதிநிதி ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நீங்க வந்து குலத்துல விஷ்ணு குலத்தில் நான் வாசுதேவன். வாசுதேவன் அப்படின்னா பலராமர். அவர்தான் பகவானோட முதல் விரிவங்கம். பாண்டவர்கள்ல அர்ஜுனன். ஏன்னா அர்ஜுனன் மிகச்சிறந்த நண்பன், பக்தன். அதனாலதான் பகவத்கீதையை அவருக்கு சொல்றார். சோ முனிவர்கள்ல நான் வியாசதேவர்.
பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம் வியாசதேவர். சிந்தனையாளர்கள்ல உஷனா அப்படிங்கிற ஒரு கவிஞர். இப்ப பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே. ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதியந்தி யுகே யுகே அப்படின்னு பாகவத்துல படிச்சிருக்கிறோம். சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், ஒரிஜினல். அப்போ அவர்கிட்ட இருந்து நிறைய விரிவங்கங்கள், தன்னை போலவே பல விரிவங்கங்களை அவர் பல பெயர்கள்ல வெளியில வர்றாரு கிருஷ்ணருக்குள்ள இருந்தே. அதெல்லாமா விஷ்ணு தத்துவங்கள். பகவான் தன்னை பலவாக விரிவங்கம் பண்றது விஷ்ணு தத்துவங்கள் கிடையாது. ஆனா யார்கிட்ட இருந்து மூலம் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர். சோ கலா சாம்ச அப்படின்னு சொல்லிட்டு, சுவாம்ச அப்படின்னா அவருடைய சொந்த ஸ்வயம் ஸ்வய ரூபங்கள், அவருடைய சுய ரூபங்கள். கலா அப்படின்னா அந்த அதை விட கொஞ்சம் கீழே பல பிரிவுகளாக அந்த ஸ்வயம்பு, அந்த ஸ்வயம்புல இருந்து வர்றதுதான் கலா அப்படின்னு. அப்புறம் நாமெல்லாம் பின்னா, நாமெல்லாம் அவர்கிட்ட இருந்து வர பின்னங்கள், நாமெல்லாமே தடச சக்திகள். ஆனா அவருடைய சக்திகள் எல்லாம் அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்தி அப்படின்னா மிக உயர்ந்த சக்தி, வெளிப்புற சக்தி அப்படின்னா தாழ்ந்த சக்தி. நாமெல்லாம் தடச சக்தி, நடுத்தர சக்தி. நாமெல்லாம் தாழ்ந்த சக்தி ஜட இயற்கை. பலராமர், வசுதேவர், கிருஷ்ணர் ரெண்டு பேருமே, அதாவது வசுதேவருடைய மைந்தனான வாசுதேவர். இருவரையுமே வாசுதேவர் என அழைக்கலாம். மற்றொரு கண்ணோட்டத்தின்படி கிருஷ்ணர் ஒருபோதும் விருந்தாவனத்தை விட்டு விலகுவது, விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட விலகிறது கிடையாது. ஆனா மற்ற இடங்கள்ல தோன்றும் கிருஷ்ணரது ரூபங்கள் எல்லாமே அவரது விரிவங்கங்கள். கிருஷ்ணர் முதல் விரிவங்கம் என்பதால் வாசுதேவர் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல. அதாவது பலராமர், வாசுதேவர் அந்த 1000 தலைகள் கொண்ட அனந்த சேஷன், அவர்தான் வாசுதேவர். இப்ப பகவத்கீதையில் இப்பதத்தில் உள்ள வாசுதேவர் என்னும் பெயரே பலதேவரை குறிக்கிறது. எல்லா அவதாரங்களுக்கும் ஆதி மூலம் பலதேவரே. வாசுதேவருக்கும் மூலமாவார். பகவானின் முதல் நிலை விரிவுகள் சுவாம்ச, சுய அம்சங்கள். அவரது இரண்டாம் நிலை விபீனாம்ச, பின்னம்சங்கள். இந்த மாதிரி அம்சங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய தோன்றி மறைகிறது. பாண்டுவின் மைந்தர்களான அர்ஜுனன் தனஞ்சயன் என்று புகழ் பெற்றவர். மனிதர்களில் மிகச்சிறந்தவரான அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி. சான்றோராக விளங்கும் முனிவர்கள்ல மிகச்சிறந்தவர் வியாசதேவர். அவர்தான் வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தார். ஏனெனில் இந்த கலியுக சீத்தை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும்படி அவர் வேத ஞானத்தை பல வழிகள்ல சொல்றார். மேலும் வியாசர் கிருஷ்ணரின் ஒரு அவதாரமாக அறியப்படுகிறார். எனவே அவர் கிருஷ்ணருடைய பிரதிநிதி. எல்லா விஷயங்களையும் மிகவும் அழகாக சிந்திக்கக்கூடிய திறனுடையவர்கள் கவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவங்க அவங்கள ஒருத்தர் தான் உஷனா, அதாவது சுக்ராச்சாரியர். அசுரர்களின் குருவாக அவர் இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த அறிஞராகவும் வருங்காலத்தை யோசிக்கும் அரசியல்வாதியாகவும் திகழ்கிறார். இவ்வாறாக சுக்ராச்சாரியார் கிருஷ்ணரது வைபவத்தின் மற்றொரு பிரதிநிதி ஆவார். யாரெல்லாம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் பகவானுடைய பிரதிநிதியாகவும், தாழ்ந்த இடத்தில் இருளாக இருப்பதாக கருதப்படுவது எல்லாம் மாயையின் பிரதிநிதியாகவும் நாம் எடுத்துக்கணும். அடுத்த ஸ்லோகம் 38. தண்டோதமயதாம் அஸ்மி நீதிர் அஸ்மி ஜகி சதாம் மௌனம் சைவா அஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். அடக்கியாளும் முறைகளில் நான் தண்டனை, வெற்றியை நாடுபவர்களில் நான் நீதி, ரகசியங்களில் நான் மௌனம், ஞானியலில் நான் ஞானம். அடக்கியாளும் முறையில பகவான் தன்னை நான் தண்டனையா வர்றேன். அது போல வெற்றியை நாடுபவர்களுக்கு நான் நீதியா வர்றேன். ரகசியங்கள்ல நான் மௌனமா இருக்கிறேன். ஞானிகளில் நான் ஞானமா இருக்கேன் அப்படிங்கிறார்.
இங்க வந்து ஞானி அப்படின்னா அவனுக்கு ஞானம் இருக்கணும், ரகசியம் அப்படின்னா அதுக்கு பாதுகாக்கப்படணும். அதனால அவர் மௌனம் அப்படின்னு சொல்றாரு. பொருளுரை அடைக்கால முறைகள்ல நிறைய விதங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா வெட்டி வீழ்த்தும் முறை. தீயவர்கள் தண்டிக்கப்படும் போது அந்த தண்டனை கிருஷ்ணரோட பிரதிநிதி. இப்ப தூக்கு தண்டனை ஒருத்தனுக்கு கிடைக்குது, அவன் வந்து பெண்களை பலாத்காரம் பண்ணிட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு, அது பகவானோட பிரதிநிதியா வருது. தங்களது துறையில் வெற்றி பெற முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றியை அடைவதற்கான முக்கிய தேவை நீதி. சோ நீதி, நேர்மை அதெல்லாம் இருந்தா தான் வெற்றி உண்மையான வெற்றி. இல்ல நீதி இல்லாம பெரும் வெற்றியெல்லாம் அவன் மனசாட்சிக்கு உறுத்திட்டே இருக்கும். அது போல கேட்டல், நினைத்தல், தியானித்தல் போன்ற ரகசியமான செயல்கள்ல முக்கியமானது மௌனம். ஏன்னா மௌனத்தால ஒருவன் வெகு வேகமாக முன்னேறலாம். கடவுளுடைய உயர்ந்த மற்றும் தாழ்ந்த இயற்கையினை, ஆன்மீக மற்றும் ஜடத்தினை பகுத்து அறியக்கூடியவன் ஞானி. அத்தகைய ஞானம் கிருஷ்ணரே. அத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. சோ அவர் தந்தாதான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அப்படி ஞானம் இருக்குது அப்படின்னாலும், இப்ப சயின்டிஸ்ட் பார்த்தா ஞானி அப்படி நல்ல படிப்பாளிங்க, ஆனா அதுல வந்து ஆன்மீக ஞானம் கிடையாது. ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க என்கிட்ட நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு. சோ அந்த அறிவை கொடுத்தது யாரு? பகவான் தான். சயின்டிஸ்ட் நாங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றாங்களா, அவங்க கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கறதுனால பகவான் கொடுத்ததுனாலதான் அவங்க அதை ஆராய்ச்சி பண்ண முடியுது, அது கண்டுபிடிக்க முடியுது. அந்த பொருளை கொடுத்தது, கண்டுபிடிக்கிறதுக்குரிய பொருளை கொடுத்ததும் பகவான் தான். சோ அவங்க எல்லாம் வந்து தற்பெருமையை அடிக்கவே கூடாது. அடுத்த ஸ்லோகம் 39. யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன ந தத்தஸ்தி வினா யத் ஷான்மயா பூதம் சராச்சரம். மேலும் அர்ஜுனா, இருக்கும் எல்லா உயிர்வாளிகளின் உற்பத்தி செய்யும் விதை நானே. அசைபவை மற்றும் அசையாதவற்றில் நான் இன்றி இருக்கக்கூடியது ஒன்றுமில்லை. எங்கெங்கு பார்க்கிறோம், 8 திக்கில்ல 10 திக்கிலும் பகவானுடைய சக்திகள் எங்கும் விரிவடைந்திருக்கிறது. சில பிரபாதர் என்ன சொல்றாருன்னா, அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டு. படைப்பினை பொறுத்த வரைக்கும் அதன் காரணம் விதை கிருஷ்ணரே. கிருஷ்ணருடைய சக்தியின்றி எதுவும் இருக்க முடியாது. எனவே அவர் சர்வ சக்திமான் என அழைக்கப்படுகிறார். அவருடைய சக்தியின்றி அவன் அசைவன மட்டுமன்றி அசையாதவையும் இருக்க முடியாது. ஏதேனும் ஒன்றிலே கிருஷ்ணருடைய சக்தி அல்ல எனக்கு எண்ணினால் அது மாயா. எது இல்லையோ அது எனப்படும். ஏதேனும் ஒன்றினை கிருஷ்ணருடைய சக்தி அல்ல என்று எண்ணினால் அது மாயா எனப்படும். சோ நாம என்ன நினைப்போம்? கெட்டது நடக்குது, இப்ப பொய் பேசுறாங்க, திருடுறாங்க, கற்பழிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன சொல்லணும்? நாம மாயினோட சக்தியாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். எது இல்லையோ அது மாயா. அப்படின்னா நம்மளுக்கு பொய்யான ஒன்றை காட்டி அது உண்மையா, எப்படி காணல் நீர் இருக்கும், மான் கூட்டம் எல்லாம் என்ன பண்ணும்னா, காட்டுல தண்ணி இல்லாத ஒரு இடத்த, வெயில் நல்லா இருக்கும், அதுல வந்து தண்ணி போல காட்சி அளிக்கும். அது தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மான்கள் எல்லாம் ஓடும். அங்க போய் பார்த்தா தண்ணி இருக்காது, நாக்கு வறண்டு அங்கேயே மடிஞ்சு போயிடும். அது போல இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லாத ஒன்றை இருப்பதாங்க நினைச்சிட்டு அது பின்னாடி ஓடி மடிஞ்சு போயிடுறாங்க. அடுத்த ஸ்லோகம் 40. நான் தோ அஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏசா து தேஷத பிராக்தோ விபூதேர் விஸ்தரோம் மயா. எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஒரு உதாரணமே. சோ பகவானுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே கிடையாது. நாம அடிக்கடி இது சொல்றோம், பகவானுக்கே தெரியாது அவருடைய சக்திகள் எப்படின்னு. பகவான் அப்படின்னா எல்லையற்றவர், அன்லிமிட்டெட், அனந்த. இவ்வளவுதான். இதுக்குள்ள பகவானை பற்றி நாம முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அவரை பத்தி உனக்கு பேசுறக்கு ஒண்ணு இல்லை, இந்த புக்கு முடிஞ்சதுப்பா க்ளோஸ் பண்ணுங்க, உன்னை அடுத்த புக் போலாம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பகவானை பற்றி பேச ஆரம்பிச்சா கடலை விட ஆழமானது, நீளமானது, அகலமானது, யாராலையும் பேசவே முடியாது.
ஆனானப்பட்ட ஞானிகள் யோகிகள் அவங்களே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. பகவான் அப்படின்னா அன்லிமிட்டெட், அவரை பற்றி அச்சிந்திய சக்தி கொண்டவர். நம்ம கற்பனையினால கூட அவரை நினைச்சு பார்க்க முடியாது. இவ்வளவுதான் அவருடைய அழகு, இவ்வளவுதான் அவருடைய ஆயுள், இவ்வளவுதான் அவருடைய உலகம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன நம்ம பாக்குறோம், அவருடைய மயிர்கால்கள்ல இருந்து பல கோடி அண்டங்கள் வெளிவருது அப்படின்னா அவர் உருவம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அடுத்த ஸ்லோகம் 41. யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்தத் தத்தத் ஏவாவகச்சத்வம் மம தேஜோ அம்ச சம்பவம். அழகான புகழத்தக்க வைபவங்கள் அனைத்தும் என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவையே என்பதை நீ அறிவாயாக. சோ ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யத்யத் விபூதி மத் சத்வம். விபூதி அப்படின்னா அவருடைய வைபவங்கள். மத் மத் ஊர்ஜிதம் அப்படின்னா அழகான புகழ் கொண்ட. தத்தத் அவையெல்லாம் அவகச்ச அறிய வேண்டும் அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட சொல்றார். சோ இதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு பெரிய காட்டுத்தீயிலிருந்து ஒரு சிறு ஒரு துணுக்கு வெளியில விழுந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? அது நெருப்பிலிருந்து வேறுபட்டதில்ல, ஆனா அது சின்னது. அது போல பகவான் மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவர் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஒரு சின்ன சாம்பிளை எடுத்து கொடுக்கிறார். என்னுடைய தேஜஸின் சிறு பொறியிலிருந்து தோன்றுபவை இந்த அழகான வைபவங்கள் எல்லாமே. இப்ப சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, நான் நட்சத்திரங்களில் நிலா, ஒளிர்பவற்றில் நான் சூரியன், பிரகஸ்பதி, அப்புறம் நான் இந்திரனோட யானை, இப்படி சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா? அதெல்லாமே சிறு அம்சம். அடுத்த ஸ்லோகம் 42. அதவா பகு பகுனை தேன கிம் ஞானதேன தவார்ஜுன விஷ்டப்யாஹம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்தீதே தோ ஜகத். ஆனால் இதனை விவரமாக அறிவதன் தேவை என்ன அர்ஜுனா? என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் புகுந்து அதை தாங்குகிறேன். பகவான் வந்து இந்த பிரபஞ்சங்களை படைக்கிறக்கோ அழிக்கிறக்கோ காக்கிறக்கோ தன்னுடைய 100% சக்தியை யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணல, சிறு சக்தியை யூஸ் பண்ணி. நாமெல்லாம் ஒரு பாறாங்கல்ல தூக்கணும்னா என்ன பண்ணுவோம்? தலையிலிருந்து கால் வரைக்கும் முக்குன்னு முக்கி, கை வலிக்க, கால் வலிக்க, கண்ணுல தண்ணி வர, அப்படியே அந்த பாறாங்கல்ல ஜென்ஸ் எல்லாம் தூக்குவாங்க பாருங்க. அத்தனை ஸ்ட்ரென்த்தும் அது கொடுப்பாங்க. சிறு கவனம் அவங்களுக்கு வேற எங்காவது போச்சு அப்படின்னா அது காலில் விழுந்துடும். வெயிட் லிஃப்டர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க புத்தி மனம் உடம்பு எல்லாம் ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். அதை விட்டு அகன்றால் அவங்க காலில் போட்டுருவாங்க. இல்ல தூக்க முடியாத அளவுக்கு புத்தி வந்து தடுமாறும். மனம் சரியில்லைன்னா தூக்க முடியாது. என் மனைவி வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு சோகமா போய் அவர் தூக்குனாருன்னா அவனால தூக்க முடியாது. அதனால எல்லாமே மனசையும் கட்டுப்படுத்தி அதை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும், கான்சென்ட்ரேஷன் புத்தி வந்து ஒரு நிலையா இருக்கணும். அப்பதான் அவரால் தூக்க முடியும். அந்த வெயிட் லிஃப்டிங், அந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். ஆனா இங்க பகவான் வந்து அப்படி கிடையாது. சும்மா விளையாட்டா நினைப்பார். படுத்துட்டே கர்ப்போதக கடல்ல படுத்திருப்பார், காரண உதக சாய் கடல்ல படுத்திருப்பார், சீரோதக சாய் கடல்ல படுத்திருப்பார். சோ சீரோதக சாயி, கர்ப்போதக சாயி அப்படின்னு எத்தனையோ விரிவங்கங்கள் அவர் வந்து நினைச்சா உடனே ஏற்படுத்தினார். இதெல்லாம் விளையாட்டாக அவர் செய்கிறார். ரொம்ப சீரியஸா எந்திரிச்சு உட்காந்து தவம் பண்ணி நிறைய அதுக்குரிய பலனை எல்லாம் வாங்கி அப்புறம்லாம் செய்யல. ஏன்னா எல்லாமே அவர் ஆத்ம ராமா, அவருக்குள்ள எல்லாமே ஏற்கனவே இருக்கு. சோ எல்லா பொருட்களிலும் நுழைந்திருக்கும் பரமாத்மாவாக முழுமுதற் கடவுள் ஜடப்பிரபஞ்சங்கள் முழுவதிலும் அறியப்படுகிறார். பொருட்கள் எவ்வாறு தங்களது நிலையில் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை என்று இங்கே அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார்.
பொருட்களை எவ்வாறு தங்கள் நிலையில் சீரும் சிறப்புமாக விளக்குகின்றன என்பதை அறிந்து கொள்வதில் அர்த்தமில்லை. பரமாத்மாவின் உருவில் கிருஷ்ணர் எல்லா பொருட்களிலும் நுழைந்திருப்பதால் மட்டுமே அவை இருக்கின்றன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். பகவான் மிகப்பெரிய உயிர்வாளியான பிரம்மாவிலிருந்து சின்னஞ்சிறு எறும்பு வரை அனைத்திலும் நுழைந்து அவற்றை பாதுகாக்கிறார். அவரால் மட்டுமே இவை அனைத்தும் நிலைத்துள்ளன. சோ யாருக்கிட்டையும் அவர் பரமாத்மாவா இருந்தாதான் இந்த உலகத்துல அவங்க அனுபவிக்க முடியும். ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். அதுக்கு உள்ள இருக்கிற பரமாத்மா அலோ பண்ணினாதான் ஒவ்வொரு செயலும் நடைபெறும். உள்ள இருக்கிற பரமாத்மா நோ அப்படின்ட்டா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. சோ அவர் தான் உபதிரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். இப்ப எந்த தேவரை வழிபட்டாலும் அது பரமபுருஷ பகவான் அல்லது பரம இலக்கினை நோக்கி கொண்டு செல்லும் என்ற கருத்தினை எப்போதும் முன்வைத்து கொண்டுள்ள மிஷன் ஒன்று உள்ளது. ஆனால் தேவர்களை வழிபடுவது இங்கே முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களும் முழுவதற் கடவுளுடைய வைபவத்தின் சிறு பகுதியே. பிறந்தவர்கள் அனைவருக்கும் அவரே மூலம். அவரை விட சிறந்தவர்கள் எவரும் இல்லை. அவர் அசமோர்த்துவ என்று அழைக்கப்படுகிறார். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை, அவர் சமமானவரும் எவரும் இல்லை என்பதன் இத பொருள். சிவன் உட்பட தேவர்களுக்கு சமமாக கருதுகின்றாரோ, பிரம்மா சிவன் உட்பட தேவர்களுக்கு சமமாக கருதுகின்றானோ அவன் உடனடியாக நாத்திகனாகி விடுவதாக பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாறாக கிருஷ்ண சக்தியின் விரிவுகளையும் வைபவங்களையும் பற்றிய பல்வேறு விவரங்களை ஆழமாக படித்தால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நிலையை சந்தேகமின்றி புரிந்து கொண்டு தனது மனதை கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலில் பிறளாது நிலைநிறுத்த முடியும். சோ சந்தேகமே இருக்கக்கூடாது. பகவான் பற்றிய சந்தேகமே இல்லாம நாம வழிபட்டா மனதை நிலைநிறுத்த முடியும். சோ பகவானின் சுய விரிவாகிய பரமாத்மா எல்லாவற்றிலும் நுழைந்துள்ளதால் அவர் இங்கும் பர இருப்பவராக அறியப்படுகிறார். எனவே தூய பக்தன் தங்கள் மனதை பூர்ண பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஒருமைப்படுத்துகின்றனர். இதன் மூலம் அவர்கள் எப்போதும் திவ்யமான தளத்தில் உள்ளனர். இந்த அத்தியாயத்தில் 8 முதல் 11 வரையிலான பதங்கள் கிருஷ்ண வழிபாடும் பக்தி தொண்டும் மிக தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. இதுவே தூய பக்தி தொண்டின் பாதையாகும். பரமபுருஷ பகவானுடைய உறவில் எவ்வாறு ஒருவன் உயர்ந்த பக்குவத்தை அடையலாம் என்பதை இந்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிடமிருந்து வரும் சீட பரம்பரையில் சிறந்த ஆச்சாரியர்கள் ஒருவரான ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் இந்த அத்தியாயத்திற்கான தனது கருத்துரையை பின்வருமாறு நிறைவு செய்கிறார். சக்திலே லேஷாத் சூர்யாத்யா பவந்தயத் யுக்ர தேஜச யதம் அம்சேன திருதம் விஸ்வம் கிருஷ்ணோ தசமே அர்ச்சியதே. சக்தி வாய்ந்த சூரியன் தனது சக்தியை பகவான் கிருஷ்ணரது சக்தியிலிருந்து பெறுகின்றது. மேலும் அவர் தமது அம்சத்தின் மூலமாக முழு உலகையும் பராமரித்து வருகிறார். எனவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டிற்குரியவர். சோ பலதேவ வித்யாபூஷணர் சொல்றார், சக்தி வாய்ந்த சூரியன் கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் சக்தி வாய்ந்த இந்த ஒளியை இங்க எல்லாருக்கும் கொடுக்குது, பல பிரபஞ்சங்களுக்கும் கொடுக்குது. தனியா சூரிய பகவானுக்கு சக்தி கிடையாது. பகவான் கொடுக்கிற கருணையினாலதான் அந்த சக்தி சூரிய பகவானுக்கு வந்தது. சோ அவர் தமது அம்சத்தின் மூலமே முழு உலகையும் பராமரித்து வருகிறார். எனவே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவோமாக. ஸோ எங்காவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பாளர்களை தவிர அவங்க கடவுள் கிடையாது. அவங்களால உருவாக்க முடியாது. கடவுள் உருவாக்கி கொடுத்ததை தான் அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணணும். அதனால தேவ வழிபாடு என்பது கண்டிக்கத்தக்கது. பகவான் கிருஷ்ணரை நம்பினவங்க என்னைக்குமே கைவிடப்பட மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் அல்லது கருத்துக்கள் இருந்தா